Hi hello friends, welcome to my channel. நான் உங்கள் Keshav Bbx. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to beatbox vocal scratchings. So quite ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சவுண்ட். இந்த ஒரு vocal scratching வந்து ரொம்ப ஒரு freestyle beatboxing கோ இல்ல வந்து நார்மலா ஒரு patterns யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. Straight away எப்படி கத்துக்கலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Okay, so vocal scratchings எப்படி இருக்கும்? ஓகே ஸோ பேசிக்கான வோக்கல் ஸ்க்ராச்சிங் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் தேவைப்பட போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வோக்கல் டோன். ஸோ இந்த வோக்கல் டோனுக்கு அப்புறம் நம்ம வந்து வோக்கல் மாடுலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வோக்கல் டோன் என்னன்னு நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கலாம், விக்கி விப். ஸோ இந்த விக்கி விப்புன்ற ஃப்ரேஸ் வந்து நான் வந்து ஒரு ஹை டோனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விக்கி விப். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இதே லோ டோன்னு பார்த்தீங்கன்னா விக்கி விப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை டோன் லோ டோனில் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃப்ரேஸ் நான் வந்து ஜஸ்ட் பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வர்றது. லைக் யூஸ்வலி நீங்கள் ஒரு வேர்டுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஹை டு லோ டோனுக்கு வந்து நீங்கள் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட மட்டும் ஜஸ்ட் இந்த வோக்கல் ஸ்க்ராட்ச் வந்து முடியலை. ஸோ செகண்ட் மாடுலேஷன் ரொம்ப உங்களுக்கு நீட்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வோக்கல் மாடுலேஷன்ன்றதை வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்கலாம். ஸோ வோக்கல் மாடுலேஷன்றது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக ஒரு ஃப்ரேஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். லைக் நார்மலாக வந்து இப்போ ஆக்ரபக்கா அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆக்ரபக்கான்றது வந்து ஆக்ரபக்க ஜீவ் வக்ரபக்க ஜீவ் வக்ரபக்க ஜீவ். ஸோ கவனிச்சிங்களா? ஆக்ரபக்க ஜீவ் அக்ரபக்க ஜி அக்ரபக்க ஜீவ். ஸோ உங்களுக்கு ஒரு மாடுலேஷன் இருந்திருக்கும். லைக் வந்து நார்மலாக வந்து அக்ரபக்கான்னு சொல்கிற ஒரு வேர்டுக்குமே அந்த ஹை வித் பேஸான ஒரு டோனையும் வந்து நான் இந்த ஒரு மாடுலேஷனாக உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கின்ற மாதிரி ஒரு டியூன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கீயாக ப்ளே பண்ணும்போது லைக் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் காட்ட போகுது. உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச்சிங் கைண்ட் ஆஃப் ஒரு வோக்கல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாடுலேஷன் தான் பயங்கரமாக ப்ளே ஆக போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் கீனாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஸ்க்ராச்சிங்ஸ் வந்து எந்த ஒரு வேர்ட் எந்த ஒரு ஃபார்ம்ஸ் எந்த ஒரு நாய்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரேஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஃப்ரேஸ் தான். இது வந்து ஒரு மீனிங் கொடுக்காத ஒரு ஃப்ரேஸஸ் தான் இது. பட் இது வந்து ஒரு ஸ்க்ராச்சிங்க்கு வந்து நீங்கள் ஒரு பீட்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. யூஸ்வலாக இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன அந்த ஆக்ரபக்கான்ற வேர்டு வச்சு ஒரு பீட் போடுறேன். ஜஸ்ட் நீங்கள் எப்படி வருதுன்றது மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ கவனிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் ஒரு ஆக்கர்பக்கா அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். அது லிட்ரலி எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்க போகிறது கிடையாது. பட் அந்த ஒரு ஸ்க்ராச்சிங் சவுண்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வாவியாக இருந்திருக்குன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து பேசிக்காக சொல்ல வரேன். லைக் வோக்கல் ஸ்க்ராச்சிங் சில பேருக்கு வந்து மேபி கஷ்டமாக ஃபீல் ஆகலாம். பட் ஆஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு மேக் ஷோர் தி டோன் செட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி மாடுலேஷன் செட். ஸோ இந்த டோன் ப்ளஸ் மாடுலேஷன் வித் உங்களோட ஒரு கெப்பாசிட்டி அண்ட் உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டியில் தான் இந்த வோக்கல் ஸ்க்ராச்சிங் பயங்கரமாக யூஸ் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிக் டிப்பாக உங்களுக்கு வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிகினர் லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஃபேஸஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா அவா. ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் பீட் வந்து நான் முன்னாடி சொன்னது தான் ஆக்ரபக்கா ஸோ இந்த ஆக்ரபக்கா இந்த ஒரு ஃப்ரேஸையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஃப்ரேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸ் இதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்ம்ஸில் வோக்கல் ஸ்க்ராச்சிங் பண்ண முடியும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறச்ச ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் பிலோ. எனக்கு வந்து கீழே ஜஸ்ட் எனக்கு வந்து கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஏதாவது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்மளோட ஒரு ஐடியாஸ் ஷேர் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் மட்டும் கிடையாது, எங்களோட நீங்கள் வந்து டேரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட Instagram அக்கௌண்ட் keshav.bbx இந்த அக்கௌண்ட் ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe friends.